பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக திருடனுங்க வருவானுங்க. கரெக்டா இவங்களுக்கு ஆப்போசிட்டா அந்த போலீஸ் நின்று இருப்பாரு. ஏதோ பார்க்காத மாதிரி அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பேங்குக்குள்ள இறங்கிடுறானுங்க. பேங்கோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தோட மொபைலையும் சீஸ் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜரை கூட்டிட்டு போய் பேங்க் லாக்கரை திறக்க ட்ரை பண்றாங்க. அவங்க கொஞ்சம் பதட்டமா இருந்தனால அதை திறக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் திறக்க விடுறாங்க. அந்த லாக்கரை திறந்ததுக்கு அப்புறம் எல்லா காசையும் எடுத்துட்டு அந்த பேங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துடுறானுங்க. ஒரு அவன்ல போட்டு எல்லா ஃபுட்டேஜையும் வெடிக்க வச்சிடுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஃப்ரண்ட் டோரை தட்டுவாங்க. இந்த பேங்க் மேனேஜர் அப்படியே அலாரம் பட்டன் அழுத்தி விட்டுறா. இந்த கேங் லீடரும் அந்த மேனேஜர் எதுவுமே பண்ணாம விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க கிளம்பும் போது அந்த பேங்க் மேனேஜர் பொண்ணையும் கூடயே கூட்டிட்டு போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும் போதே இவளை கொலை பண்ணாம அப்படியே ஒரு இடத்துல இறக்கி விட்டு போயிருவானுங்க. அதுக்கப்புறம் தான் இவனுங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இவங்களோட இடத்து பக்கத்திலேயே தான் அந்த பொண்ணோட வீடும் இருக்கும். இதோட அவளை கொன்னாதான் சரி வரும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேங்கே இந்த பொண்ணை கொலை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தன் இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சு